Hello friends, welcome to Blissful Life. Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல Oreo biscuit வச்சு எப்படி டேஸ்டா creamy-ஆ கேக் செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பிஸ்கெட் வச்சு வீட்லயே கேக் செஞ்சு தந்தீங்கன்னா கிட்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். Oreo கேக் செய்யறதுக்கு 6 பாக்கெட் Oreo பிஸ்கெட் எடுத்துக்கலாம். பெரிய பாக்கெட்டா இருந்துச்சுன்னா 3 பாக்கெட் எடுத்துக்கலாம். இது சின்னது சோ 6 எடுத்துக்கலாம். இப்போ இதில் இருக்க க்ரீம் தனியாக ஒரு பவுலில் போட்டுக்கலாம். பிஸ்கெட்டை ஜாரில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்டையுமே தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. க்ரீமை தனியாக எடுத்து அப்படியே வச்சிடலாம். நம்ம இப்போ பிரித்து வச்சுருக்க அந்த பிஸ்கெட்டை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இது நல்லா அரைச்சாச்சு. இந்த ஸ்டேஜில் 1/4 கிளாஸ் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா லைட்டாக பால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக இந்த மாதிரி பதம் வர வரைக்குமே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் பேக்கிங் பவுடர் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பேக்கிங் சோடா 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் க்ளம்ஸ் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கலாம். அதில் சால்ட் அடியில் ஆட் பண்ணிவிட்டு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு 10 மினிட்ஸ் போல் அப்படியே இதை க்ளோஸ் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு அப்படியே இதை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இந்த கேக் பேட்டரை கேக் பேனில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா இந்த மாதிரி சுற்றி ப்ரஷ் பண்ணிக்கலாம். ஆயில் சுற்றி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இதில் மைதா மாவு கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். பட்டர் பேப்பர் இருந்தால் கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த பேட்டரை ஆட் பண்ணிக்கலாம். பேனில் இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி இதை நல்லா டேப் பண்ணிக்கலாம். உள்ள ஏர் பபிள்ஸ் இல்லாத மாதிரி இதை நல்லா டேப் பண்ணிக்கலாம். இப்போ இது 10 மினிட்ஸ் நல்லா ஹீட் பண்ணியாச்சு. இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த கேக் பேட்டர் எடுத்து வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். 35 மினிட்ஸ் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே ஹீட் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு பாத்திரத்தில் டெய்ரி மில்க் இல்லைனா டார்க் சாக்லேட் எடுத்து சின்ன சின்ன பீஸாக எடுத்து போட்டு இந்த மாதிரி நல்லா உருக்கிக்கலாம். கொஞ்சமாக மில்க் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பதத்துக்கு இதை நல்லா உருக்கி எடுத்துக்கலாம். இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். 35 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கேக் ரெடி ஆகிடுச்சா பார்க்குறதுக்கு நைஃப் இல்லைன்னா டூத் பிக் வச்சு இதை இந்த மாதிரி குத்தி பார்க்கலாம். நைஃப்பில் ஒட்டாமல் வந்திருக்கு. இப்போ இது கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இந்த கேக்கில் எட்ஜஸ் எல்லாத்தையுமே நைஃபை வச்சு எடுத்து விட்டுடலாம். இதை இப்போ பிளேட்டில் மாற்றிடலாம். கேக் நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆயிருக்கு. இதை நம்ம இப்போ டெக்கரேஷன் பண்ணலாம். நம்ம செஞ்சு வச்சுருக்க இந்த சாக்லேட் க்ரீம் எடுத்து நல்லா அப்ளை பண்ணிடலாம். சைடு எல்லாத்தையுமே நல்லா அப்ளை பண்ணிடலாம். இதுக்கு மேலே நம்ம ஓரியோ பிஸ்கெட்லேருந்து க்ரீம் தனியாக எடுத்து வச்சோம்ல அந்த க்ரீமை இதுக்கு மேலே அப்படியே வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு பீஸாக எடுத்து சுற்றி இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுக்கலாம். அப்போ தான் கீழே வந்து சாக்லேட் லேயர், மேலே க்ரீம் லேயர், அதுக்கு மேலே சாக்லேட் லேயர் வரும். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஓரியோ க்ரீம் எல்லாமே இதுக்கு மேலே வச்சதுக்கப்புறமா லைட்டாக சுகர் வாட்டரில் கலந்து அந்த தண்ணியை இதுக்கு மேலே வச்சு லைட்டாக அந்த மாதிரி டேப் பண்ணிக்கலாம். அப்போ தான் இது நல்லா செட்டில் ஆகும். இதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க அந்த க்ரீம் எடுத்து இதுக்கு மேலே மறுபடியும் அப்ளை பண்ணிக்கலாம். எட்ஜஸ் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே நல்லா இதை கவர் பண்ணிடலாம். உங்களுக்கு எந்த மாதிரி டெக்கரேஷன் வேணுமோ அந்த மாதிரி இதை பண்ணிக்கலாம். இதில் ஸ்ப்ரிங்கிள்ஸ்லாம் ஆட் பண்ணால் கூட சூப்பராக இருக்கும். ஓரியோ பிஸ்கெட்டை ஆஃபாக கட் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். பிஸ்கெட் அரேஞ்ச் பண்ண அப்புறமா டெய்ரி மில்க் சாக்லேட்டை இதுக்கு மேலே இந்த மாதிரி துருவி விட்டுக்கலாம். நம்மளுக்கு என்ன மாதிரி டெக்கரேஷன் வேணுமோ அந்த மாதிரி இதை நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம். வாவ், நம்ம டேஸ்டியான கேக் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எப்படி இருக்குன்றத டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்குது.
இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓரியோ பிஸ்கெட் வச்சு ஒரு சிம்பிளான கேக் டக்குன்னு வீட்டிலே செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். செம்ம சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு கேக். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த கேக் ரெசிபி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.